ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 3 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நான் இன்றைக்கி 6 பேருக்கு செய்ய போகிறேன், ஸோ அதனால் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதெல்லாம் நல்லா வாசனை வந்த பிறகு 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு அந்த தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாய் பொடி. இது எப்படி பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மிளகாய் பொடிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடி எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. வறுகடலை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், வறுகடலை, சோம்பு போட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதற்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு அது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டுருங்க. குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் அதை திறந்து பார்க்கலாம் வாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா அது கொதிக்க விடுறீங்க. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. இது இட்லி தோசைக்கு நல்லா அடிப்பொலியாக இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி மில்லட் இட்லி செஞ்சுருந்தேன் இந்த தக்காளி சாம்பாருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.